இதனால் வரைக்கும் எங்க ராசிக்கு குருவின் பார்வை விசேஷ பார்வை வந்து விழுந்தது. ஆனாலும் பெருசா ஒண்ணுமே ஆகலையே பிரதர், கிட்டத்தட்ட காணாமல் போய்விட்டோம். கடனில் காணாமல் போனோம், நோய் வம்பு வழக்கு எதிரி கோர்ட்டு பிரச்சனை தொல்லைகள் போன்ற விஷயத்தில் காணாமல் போனோம். நாங்கள் தோல்வி அடைந்ததும் அவமானப்பட்டதும் தான் மிச்சம். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை ராசியை குரு பார்த்தார், இனிமே ராசியாதிபதி சனியை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு, தனகாரகன் குரு உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார். இன்னமும் அந்த 7.5 சனியில எங்களுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டர்ன் குருவின் பார்வையை பெற்று நீர்த்து போக போகிறார். அதாவது வலு இழக்கிறார், லிக்விடேட் ஆகிறார். அப்ப அதனுடைய பாதிப்பும் இனிமேலும் நம்மளுடைய ராசியாதிபதிக்கு கிடைக்காது. அப்ப அந்த 7.5 சனியில இருக்கக்கூடிய மிச்சம் அந்த 2.5 வருஷத்தில் 1 வருஷம் நீர்த்து போய்விடும். நமக்கு கடன் கொடுத்தவருக்கு போகிறது, அதற்குண்டான காலகட்டம்னாவே நம்மளுடைய நோய் கடன் போன்ற விஷயங்கள் தீருகிறது. அப்போ நம்மளுடைய கணக்கு குறைகிறது. இந்த நேரத்துல நான் உல்லாசமா பெருசா இல்லைனாலும், சந்தோஷமா நான் பெருசா இல்லைனாலும், எனக்கு கடன் தீருகிறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு இந்த 3 விஷயத்திலும் நமக்கு அபிவிருத்தி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாங்கின கடனை நாம் தீர்ப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும், தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும், 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும், மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன, பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுது எல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்க போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, எல்லா கும்பராசிக்காரர்களும் ஒரே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, இதனால் வரைக்கும் எங்க ராசிக்கு குருவின் பார்வை விசேஷ பார்வை வந்து விழுந்தது, ஆனாலும் பெருசா ஒண்ணுமே ஆகலையே பிரதர், கிட்டத்தட்ட காணாமல் போய்விட்டோம். கடனில் காணாமல் போனோம், நோய் வம்பு வழக்கு எதிரி கோர்ட்டு பிரச்சனை தொல்லைகள் போன்ற விஷயத்தில் காணாமல் போனோம். நாங்கள் தோல்வி அடைந்ததும் அவமானப்பட்டதும் தான் மிச்சம். இப்ப இது காலகட்டங்கள்ல ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் வந்து இங்கு குரு அமர போகிறார். குரு மறைய போகிறாரா? அப்போ எங்களுடைய தனம், லாபம் இதெல்லாம் 6ஆம் இடத்துக்கு போகிறதா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வி.
இதுல பலன்களை நாம் மேலோட்டமா பார்க்காமல் கொஞ்சம் உத்து பார்க்கணும். இப்போ கும்பராசிக்கு இது நாள் வரை இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராசியில் அமர்ந்த சாட்டர்ன், நடுவர் என்ற சனி, அது சாட்டர்ன் தனியாக அமராமல் சாட்டர்ன் ராகு இந்த 2 கிரகங்களுடைய ஒரு கொலிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்க்கையாக இருந்தது. இதனால நிறைய கும்பராசிக்கு எதிர்பாராத பிரச்சனைகள், நிறைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெளிநாட்டு தொடர்புல பிரச்சனை, சத்ரு தொல்லை இதெல்லாம் சந்தித்தார்கள். இப்போ 7.5 சனி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடைசி 2.5 சனியாக மீனராசி மண்டலத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை ராசியை குரு பார்த்தார், இனிமே ராசியாதிபதி சனியை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு, தனகாரகன் குரு உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார். இன்னமும் அந்த 7.5 சனியில எங்களுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டர்ன் குருவின் பார்வையை பெற்று நீர்த்து போக போகிறார். அதாவது வலு இழக்கிறார், லிக்விடேட் ஆகிறார். அப்ப அதனுடைய பாதிப்பும் இனிமேலும் நம்மளுடைய ராசி அதிபதிக்கு கிடைக்காது. அப்ப அந்த 7.5 சனியில இருக்கக்கூடிய மிச்சம் அந்த 2.5 வருஷத்தில் 1 வருஷம் நீர்த்து போய்விடும். இப்போ தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாலே தன் தனம் எதிரிக்கு. அப்போ எதிரின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எங்க கடன் வாங்கினீர்களோ, அது பேங்காக இருக்கலாம், இல்லை சொசைட்டியாக இருக்கலாம், அது ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சின்ன பிரைவேட் லோனாக இருந்தாலும் உங்களுடைய பணம் அங்கே போகும். அங்கே போனா என்ன ஆகும் அப்படின்னா, கணக்குல உங்க கடன் தீரும். இந்த கடன் தீருவதைத்தான் நாங்கள் வெற்றி அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு கடன் மட்டும் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா, கடன் கொடுத்தவர் சும்மா இருப்பாரா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வீட்டு வாசலில் வந்து நிற்கத்தானே போகிறார். இப்போ நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய தனம், நம்மளுடைய லாபம் நமக்கு கடன் கொடுத்தவருக்கு போகிறது. அதற்குண்டான காலகட்டம்னாவே நம்மளுடைய நோய், கடன் போன்ற விஷயங்கள் தீருகிறது. அப்போ நம்மளுடைய கணக்கு குறைகிறது. இந்த நேரத்துல நான் உல்லாசமா பெருசா இல்லைனாலும், சந்தோஷமா நான் பெருசா இல்லைனாலும், எனக்கு கடன் தீருகிறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு என்ன இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, பார்வை பலத்தில் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை உச்ச குரு விசேஷ பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் அபிவிருத்தி அடையும். அதுவும் தனத்தை வைத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புது மிஷின்ஸ் வாங்குறது, புது சாஃப்ட்வேர் வாங்குறது, புது டெக்னாலஜியை புகுத்துவது, பிரான்ச் போடுவது, அதன் மூலம் லாபம் எடுப்பது, அந்த லாபத்தை வைத்து நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பது. இதுல 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். அப்போ நடுவுல நம்ம சுபகர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நாம் அடைபட போகிறோம். இது நமக்கு ஒரு பாசிட்டிவான யோகம். இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3 விஷயத்திலும் நமக்கு அபிவிருத்தி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வாங்கின கடனை நாம் தீர்ப்பது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். நிறைய கும்பராசிக்காரர்கள் சார் குரு மறைய போகுதேன் அப்படின்னு வருத்தப்பட வேணாம். உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. 6ஆம் இடம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம்னா குறிப்பா அது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால், குறிப்பா லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தை, தனகாரகன் தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் நிறைய விஷயங்கள்ல இவர்கள் கண்டிப்பான அபிவிருத்தியை பெற முடியும் அப்படிங்கிறது கேரண்டியா சொல்ல முடியும். இதையும் தவிர நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படின்னா,
ஒரு சமாதானம். எங்கெல்லாம் ஒரு கேஸ் நடக்குது, ஒரு வம்பு வழக்கு நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு முரட்டத்தனமான ரஃப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு டீசென்டான ஒரு ஒயிட் காலர் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நேர்மையா நாணயமா கிடைக்க வேண்டிய தீர்வு அதுவும் ஆன் ரெக்கார்டு இவர்களுக்கு கிடைக்கும். இதுல பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதை எப்படி நம்ம கவனமா இந்த பலனை எடுக்கிறோம் அப்படின்னா, இது நாள் வரை 5ஆம் பாவத்தில் அமர்ந்து விசேஷ பார்வையாக ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்து கொண்டிருந்தார். இப்ப ராகு பயிற்சி என்னன்னா, டிசம்பர் மாதம் மகரமனைக்கு ராகு போக போகிறார். அது விரயஸ்தானம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்க்க போகிறார். அப்போ குரு நமக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ராசியாதிபதியை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்க போகும் பொழுது 12ஆம் இடத்துக்குள் வரப்போகக்கூடிய ராகுவையும் குரு பார்த்து நமக்கு 2 பக்கமும் பார்வை பலத்தால் நம்மை வழிநடத்த போகிறார். மே கடைசி முதல் டிசம்பர் வரை ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படும். மே மாதம் கடைசி முதல் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய அந்த ராகு பயிற்சி வரை ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படும். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த காணொளியோட மிக்ஸ் பண்ணாமல் அதனை தனி ஒரு வீடியோவாக வெகு சீக்கிரத்தில் நம்மளுடைய சேனலில் நாங்கள் அப்லோடு செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.